மகிழ்வோம் புகழ்வோம். VBS 2025 புனிதர் வரலாறு. அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ். இளமை பருவமும் இறை ஏவுதலும். அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸ் லண்டனில் பிறந்தவர் எனினும் அவரது 3ஆம் வயதில் அவரது பெற்றோர் இத்தாலிய நாட்டின் மிலான் நகரில் குடியேறினர். அவரது பெற்றோர் அந்திரேயா அக்யூட்டிஸ், அந்தோனியா சால்சோனா அக்யூட்டிஸ் ஆவர். அவரது தந்தை இத்தாலிய நாட்டின் இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ் மற்றும் விக்டோரியா அசிகிராசியோனி ஸ்பா என்ற நிறுவனங்களின் தலைவராகவும் இருந்தார். லண்டனில் இருக்கும்பொழுது ஒரு வங்கியின் இயக்குநராக பணியாற்றினார். கார்லோவின் தந்தை பொருளாதாரத்திலும் சமுதாயத்திலும் உயர்நிலை அங்கீகாரம் பெற்றிருந்தார். சிறுவயதில் கார்லோ மிலானில் உள்ள இயேசு சபை பள்ளியில் கல்வி பயின்றார். 7 வயதில் தூய நற்கருணை பெற்றார். அன்று முதல் மறைக்கல்வி கற்பதில் ஆர்வமுடையவராக இருந்தார். தினமும் ஜெபமாலை ஜெபிப்பதிலும் திருப்பலியில் பங்கேற்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். திருப்பலியின் சடங்கு முறைகள் அவரை மிகவும் கவர்ந்தன. அதுவே அவரது புனித வாழ்வின் அடித்தளமாக திகழ்ந்தது. அவரது பெற்றோர் பக்தி நிறை கிறிஸ்தவர்கள் என்று கூற முடியாது. அவரது தாயார் தனது திருமணத்திற்கு முன்பாக சில நாட்கள் மட்டுமே திருப்பலிக்கு சென்றதாக உண்மையை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் கார்லோவின் பக்தி முயற்சிகள் அவரது பெற்றோரை நல்ல கிறிஸ்தவர்களாக மாற்றியது என்றால் மிகையாகாது. புனித மோனிகாம்மாள் தனது மகன் அகுஸ்தினை பல ஆண்டுகள் இறைவேண்டல் செய்து மனமாற்றியது போல கார்லோ தனது இறைவேண்டலால் தனது தாயை மனமாற்றினார். அவரது தாய் இன்று நற்கருணை பற்றி பிறருக்கு எடுத்துரைக்கின்ற சிறந்த நம்பிக்கையாளராகவும் நற்செய்தி பணியாளராகவும் பயணிக்கிறார். அவரது பக்தியாலும் நற்செயல்களாலும் அவரின் பெற்றோர் கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வை அதிகம் தெரிந்து கொண்டனர். உத்தம கிறிஸ்தவ வாழ்வு வாழ மனமாற்றம் பெற்றனர். சிறப்பாக அவரின் தாயார் இறையில் கல்வி பயின்றால் தன் மகன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற முடியும் என்று நினைத்து இறையியல் கற்றார். தன் மகனின் இறை நம்பிக்கையில் இணைந்து வளர்ந்தார். அவர் தனது பெற்றோரிடம் புனிதர்கள் பிறந்த இடங்களுக்கும் நற்கருணை அரும் அடையாளங்கள் நடந்த இடங்களுக்கும் அழைத்து செல்லும்படி கேட்பார். அதற்கு அவரது பெற்றோர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு தனது மகனின் எண்ணங்களை நிறைவேற்றினர். இறைவேண்டல். அருளாளர் கார்லோவே, நீர் உம் தாய் மனமாறவும் உம் பெற்றோர் அருள் வாழ்வில் வளரவும் காரணமானீரே. எங்கள் பெற்றோர் குடும்ப இறைவேண்டலிலும் நற்கருணை பந்தியிலும் எங்களுடன் இணைந்து பயணிக்க அருள் தர மன்றாடுகிறோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென்.